வணக்கம். அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டி போடுறாரு அப்படிங்கும்போதே பார்த்தீங்கன்னா திமுக நாம் தமிழர் கட்சி எல்லாத்துக்குமே ஒரு டர் ஆயிடுச்சு. என்னடா இது, அண்ணாமலை போட்டி போட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். கடைசி நேரத்தில் கோயம்புத்தூரில் அவர் போட்டி போடுறாங்கிறாரு. கோயம்புத்தூரில் அவருக்கு ஆதரவு நிலை நிறையா இருக்குது. நம்ம ஆட்களே அவருக்கு வேலை செய்வாங்களேன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு டர் இருக்குது. இருந்தாலும் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டம் வீக்குங்கிற மாதிரி வெளியே காட்டிக்காமல் அப்படியே பேசிகிட்டு இருந்தார். அண்ணாமலையெல்லாம் எங்களுக்கெல்லாம் கிடையாதுங்க, பெரிய ஆள் கிடையாதுங்க, அண்ணாமலையெல்லாம் தோற்று போயிடுவாருங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் அண்ணாமலைக்கான செல்வாக்கு அங்கே அதிகமாக தான் இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னைக்கு வேட்புமனுலாம் பரிசீலனை. வேட்புமனுல அவர் பத்திரப்பதிவு முத்திரைத்தாளில் தான் வேட்புமனு தாக்கல் பண்ணணும். அவர் நீதிமன்ற முத்திரைத்தாளில் பதிவு பண்ணி வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு அலப்பறை பண்ணிட்டாங்க. அதை கேன்சல் பண்ணுங்க, அண்ணாமலை வேட்புமனுவை நிராகரிச்சிருங்க, அண்ணாமலை போட்டி போடக்கூடாது, தள்ளுபடி பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி எல்லாருமே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சுட்டு ஒருபடி மேலே போய் அதிமுக வழக்கறிஞர் பிரிவெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் இது விதிமீறல், வேட்புமனுவே தாக்கல் செஞ்சது விதிமீறல், எப்படி தாக்கல் செய்யலாம், நீதிமன்ற முத்திரைத்தாளில் எப்படி பயன்படுத்தி அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஐபிஎஸ் மூலை. எல்லாத்தையும் இன்றைக்கி வேட்புமனு பரிசீலனையிலே எல்லாத்தையும் கதற விட்டார்ல அண்ணாமலை. அதுதான் அவர் வேலை. உங்களையெல்லாம் சும்மா விட்டோம்னா நீங்கள்லாம் அசால்ட்டாக சம்பவம் பண்ணுவீங்களா, நாங்கள் அசால்ட்டாகவே பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே அரவாக்குறிச்சியில் போட்டி போட்டார். அப்போல்லாம் வேட்புமனு தாக்கல் சரியாக தான் பண்ணியிருக்கிறாரு. இப்போ தப்பாக பண்ணிடுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தி இருந்தது அண்ணாமலைக்கு. எனக்கு டெல்லி அரசியல் பிடிக்காதுங்க, மாநில அரசியலில் தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், டெல்லி அரசியலில் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறனால இவர் வேணும்னே வேட்புமனுவை தவறாக பதிவு பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு இது இருந்தது. அவர் 2 வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. ஒன்று நீதித்துறை சம்மந்தப்பட்ட ஒரு பத்திரப்பதிவும், இன்னொன்று பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்ட ஒரு பத்திரத்துலேயும் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறார். ஒன்றை நிராகரிச்சிட்டாங்க, இன்னொன்று ஏற்றுக்கிட்டாங்க. ஆனாலும் இதை என்ன செஞ்சுட்டாங்க, அதிமுக குரூப்பு, வழக்கறிஞர் டீமை எல்லாமே கொண்டு போய் இதை தேர்தல் ஆணையம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. தேர்தல் ஆணையம் இப்படி நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை அண்ணாமலை வேட்புமனுவை ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நீதிமன்றத்தை பயன்பாட்டிற்கு இருக்கிற அந்த பத்திரத்தை வச்சு மனு தாக்கல் பண்ணியிருந்தால் அதை தள்ளுபடி செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் இருப்பார்ல, வேட்புமனுவெல்லாம் பரிசீலனை பண்ணியிருக்கு தேர்தல் அதிகாரின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் வேட்புமனுவெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க 2 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்தியா கோர்ட் பீஸ் பத்திரம் மூலம் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனு நிராகரிச்சிட்டோம். 2 வேட்புமனுவாக அவர் தாக்கல் பண்ணியிருக்காரு. அதில் ஒன்று இந்தியா கோர்ட் பீஸ் பத்திர பதிவை நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டோம். அதே போல் இந்தியன் நான் ஜுடிஷியல் பத்திரம் மூலமாக தாக்கல் பண்ண 2வது மனு நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நேற்றோட வேட்புமனு தாக்கல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி தான் அண்ணாமலை தாக்கல் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி 5 மணிக்கு மேலே தான் அவர் தாக்கலே பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனை வந்த பிறகு தான் அவர் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தில் திரும்பவும் அவங்க டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மனுவெல்லாம் ஏற்றக்கூடாது, நேற்றே வேட்புமனு முடிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு. ஏப்பா உடனே ஃபோட்டோஷாப் பண்ணி உடனே வேலையை காட்டுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணாமலை தரப்புலாம் அங்கிட்டு சமூக வலைதளங்களை கத்திட்டு இருக்காங்க. இவங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பாத்தியா அண்ணாமலை இதுக்கு தான் ஐபிஎஸ் படித்தாரா, இவர் ஐபிஎஸ் என்னத்தை படித்தார், எப்படி படித்தார், காசு கொடுத்து ஐபிஎஸ் வாங்கினாரா அப்படி இப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஐபிஎஸ் மூளை என்னன்னா எல்லாத்தையும் கதற விடுறது தான். இப்போ தேர்தலே சந்திக்கிற இன்னும் தேர்தல் நடக்கலை, வாக்கு கேட்கலை, வாக்கு கேட்க மட்டும்தான் பண்ணுறீங்க, ஓட்டுப்பதிவு நடக்கலை. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அப்படின்னு சொன்னால் ஒரு பயம் வருதில்ல. கொங்கு பெல்ட்டில் அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு பயம் வருதில்ல. அண்ணாமலை வேட்பாளராக நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தைரியம் இருக்குது, அண்ணாமலை ஜெயிக்க மாட்டார், டெபாசிட் கூட வாங்க மாட்டார் அப்படின்னு பிரச்சாரம் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு அண்ணாமலை வேட்புமனு தவறாக இருந்தால் கூட ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகிட்ட சொல்லி அவரை தேர்தல் காலத்தில் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அது உண்மையான ஒரு கெத்து, அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கெத்து அப்படின்னு சொல்லலாம். எங்கே கெத்து? எல்லாமே நீங்கள் கத்த பார்த்தா உண்மையிலேயே அண்ணாமலை ஜெயிச்சிருவார் போல இருக்கியா, அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அண்ணாமலையோட வேட்புமனு ஏற்றுக்கிட்டாங்க. அண்ணாமலை அங்கே கோயம்புத்தூரில் போட்டி போகிறாருங்கிறது உறுதியாயிருச்சு. நீங்கள் என்ன கற்றுனாலும் தேர்தல் ஆணையத்துக்கு போனாலும் தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.